தாய் வீடு ஜூலை 2024. தலைப்பு: மறைந்தும் மறையாத ஆசான். எழுதியவர் த. சிவபாலு. வாசிப்பவர் ஜேமா. நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட தெள்ளிப்பளை யூனியன் கல்லூரியின் முன்னாள் அதிபர் கதிர்காமர் பாலசுந்தரம் கடந்த ஜூன் 2ஆம் நாள் இயற்கை எய்தினார். ஆசிரியராக, அதிபராக, எழுத்தாளராக பல்வேறு திறன்களையும் ஆளுமையும் கொண்டவர் அவர். தன்னை முதனிலைப்படுத்தாமல் அமைதியாக இருந்து பல்வேறு செயற்திட்டங்களை நிறைவேற்றியுள்ள இவரது பதவிக்காலம் யூனியன் கல்லூரியின் பொற்காலம் எனப்படுகின்றது. தனியாள் ஆய்வுகள், சிறுகதைகள், நாவல்கள் என்பன இவரது எழுத்தாற்றலுக்கு கட்டியம் கூறுவதோடு ஆங்கிலம் கற்பதற்கான நூல்களையும் ஆக்கியுள்ளார். அவரோடு பழகும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது கனடாவில்தான். ஆழ்கடலான் பரமநாதனின் நூல் வெளியீடு எனது தலைமையில் நடந்த வேளை அதில் பங்கு கொண்டு பாராட்டு கவிதையையும் தந்திருந்தார். அவரது நூலான வன்னி நாவலை வெளியிட்டு வைக்கும் பொறுப்பை என்னிடம் துணிந்து ஒப்படைத்திருந்தார். அத்தோடு அவரது வேறு சில நூல்களுக்கு உரையாற்றவும் அழைத்திருந்தார். யூனியன் பொற்காலம் நூலுக்கு பேராசிரியர் நா. சுப்பிரமணியன், சட்டத்தரணி விக்னேஸ்வரன், முனைவர் பார்வதி கந்தசாமி உட்பட நானும் அந்த நூல் வெளியீட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் வாய்ப்பை தந்துள்ளமை என் மீது அவர் கொண்டுள்ள மதிப்பை காட்டி நின்றது. ஆசிரியராக நியமனம் பெறுவதற்கு முன்னர் பிரித்தானிய விமானப்படை அலுவலகத்தில் தனது 12வது வயதில் அலுவலக உதவியாளராக பணியாற்றியதோடு 2 ஆண்டுகளில் நிர்வாகப் பகுதியில் பணியில் பதவி உயர்வு பெற்று பொறுப்போடு பதவியை தொடர்ந்தார். 1948 இலங்கை சுதந்திரமடைந்ததை தொடர்ந்து பிரித்தானிய அரசாங்கம் தனது படைகளை மீளப் பெற்றுக்கொண்டமையால் பாலசுந்தரம் அதுவரை வகித்து வந்த அலுவலக பணியில் தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. வேலையை இழந்தமையால் மீண்டும் புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரியில் அப்போதைய அதிபராக இருந்த திரு வீரசிங்கம் அவர்கள் இவரை அழைத்து சென்று அங்கு கல்வியை தொடர வைத்தார். அதிபரின் மகன் வி. ஆனந்த சங்கரியும் இவரது வகுப்பு தோழராக கல்வியை மேற்கொண்டார். அங்கிருந்து பேராதனை பல்கலைக்கழகத்தில் தனது பட்டப்படிப்பை 1958 முடித்து கொண்டு வெளியேறினார். வேறு வேலைகளுக்கு விண்ணப்பித்து காத்திருந்த வேளை பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். போதிய ஊதியம் கிடைக்காமையால் அந்த பணியை விட்டுவிட்டு இந்துபோர்ட் ராசரத்தினம் அவர்களை நாடி ஆசிரியர் தொழிலில் காலடி வைத்தார். வவுனியா மாவட்டத்தில் ஆயிலடி என்னும் கிராமத்தில் உள்ள இந்து பாடசாலையில் ஆங்கில ஆசிரியராக தனது ஆசிரியர் தொழிலை ஆரம்பித்தார். ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்ட காரணத்தால் தனது தொழில் வாண்மையை உயர்த்தி கொள்ள ஆசிரிய பயிற்சிக்காக மீண்டும் பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். அங்கு டிப்ளமோ இன் எடுகேஷன் கல்வி நெறியை தொடர்ந்தார். அதன் பின் கண்டியில் உள்ள யகலத்ன முஸ்லிம் மத்திய மகாவித்தியாலயத்தில் ஆசிரியராக 1966 பணியை தொடர்ந்தார். ஆங்கில மொழி ஆசானாக தனது பணியை வன்னியில் தொடங்கிய அவர் யூனியன் கல்லூரி அதிபராக இருந்து ஓய்வு பெறுகின்றார். ஆங்கில கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மேலதிக வகுப்புகளை தனது வீட்டில் வைத்தே மாணாக்கருக்கு புகட்டியவர். 80 விழுக்காட்டிற்கு மேற்பட்ட சைவ சமயத்தவர்களை கொண்ட யூனியன் கல்லூரியில் அவர்கள் வழிபடுவதற்கு ஒரு ஆலயம் இல்லாமையை உணர்ந்து அந்த குறையை நிவர்த்தி செய்ய ஓர் ஆலயத்தையும் நிறுவினார். யூனியன் கல்லூரியின் வரலாற்றில் முதலாக இந்து ஆலயம் அமைக்கப்பட்ட வரலாறாக இது பதிவாகியுள்ளது. ஆங்கில கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மேலதிக வகுப்புகளை தனது வீட்டில் வைத்தே மாணாக்கருக்கு புகட்டியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
புதிதாக காணியை பெற்று அதில் ஒரு திறந்த வெளி அரங்கத்தை நிறுவியதோடு கல்வி பொதுத்தராதர, சாதாரண மற்றும் உயர்தரத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுத்தந்த அதிபராக யூனியன் கல்லூரி பழைய மாணவர்களாலும் பெற்றோராலும் அதிபர் கதிர் பாலசுந்தரம் அவர்கள் நினைவு கூறப்படுகின்றார். உரோம கிரேக்க இலக்கியங்களை போன்று தமிழுக்கும் தொன்மை வாய்ந்த பண்பாட்டு மரபு இருந்த போதிலும் தமிழின் வரலாறோ அன்றி தமிழரின் வரலாறோ ஒரு ஒழுங்குமுறையில் பதிந்து வைத்திருக்கப்படவில்லை. அந்த குறையை நிவர்த்தி செய்யும் பணியில் ஒரு எழுத்தாளராகவும் தன்னை நிலைப்படுத்தி கொண்டவர் அதிபர் கதிர் பாலசுந்தரம் அவர்கள். அவர் எழுதிய நூல்கள் அவற்றிற்கு கட்டியம் கூறி நிற்கின்றன. அவரது நூல்கள் சிறுகதைகள், நாவல் இலக்கியங்களோடு வரலாற்று ஆவணங்களாகவும் பாட நூல்களாகவும் காலத்தின் தேவை கருதி எழுதப்பட்டவை. அவர் சிந்தனா ஓட்டம், அவரது சமகாலத்தின் நிகழ்வுகளின் ஆழ்ந்த நுண்மான் நுழைபுல அவதானிப்புகள் என்பன அவற்றில் இழையோடி கிடக்கின்றன. கல்வியையும் அதன் வழி மாணவர்களையும் பாடசாலையையும் சமுதாயத்தையும் மண்ணையும் மைந்தர்களையும் ஆழமாக நேசித்த ஒருவரால்தான் அவற்றை உள்ளடக்கிய படைப்புகளை வெளிக்கொண்டு வர முடியும். அமிர்தலிங்கம் ஒரு சகாப்தம், வன்னி நாவல் என்பன அவரது சமுதாய அரசியல் பார்வையினை படம் பிடித்து காட்டுகின்றன. போராட்ட கால வன்னி பற்றி அவ்வளவு துல்லியமாக அவதானித்து கேட்டு அறிந்து வைத்துள்ளார் என்பதனை அவரது நாவல் எடுத்து காட்டுகின்றது. ஆவரங்காலில் பிறந்த அவர் தனது ஊரிலுள்ள சிவன் ஆலயத்தை பற்றிய வரலாற்று பதிவையும் ஆக்கியுள்ளார். பாடசாலை நிர்வாகியாக, சமூக தொண்டனாக மட்டுமன்றி சிறந்த கவிஞனாகவும் தன்னை ஆக்கி கொண்டார். திரு கதிர் பாலசுந்தரம் அவர்களின் நிர்வாக கட்டமைப்பை பற்றி சண்டே ஸ்டார் 1986 ஒரு கட்டுரையை எழுதியிருந்தது. யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே தலை சிறந்த நிர்வாகி என தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதே அந்த செய்தியின் சுருக்கமாகும். அவரிடம் நான் அவதானித்த பண்பியல்புகளில் அவரிடம் குடிகொண்டுள்ள துணிவு, விவேகம், ஆளுமை என்பன அசாதாரணமானவை என்பதே. எதற்கும் பின்வாங்காத துணிந்த சுபாவம் கொண்டவர் அவர் என்பதனை அவர் எழுதிய நூல்கள் எடுத்து காட்டுகின்றன. உண்மையை அப்படியே பதிவு செய்ய வேண்டும் என்பது அவரது உள்ள கிடக்கை. அவர் ஒரு சில நூல்களை கனடாவில் பதிப்பித்த பதிப்பகத்திற்கு நான் அடிக்கடி செல்வேன். அந்த பதிப்பாசிரியர் முன்னை நாள் பாடசாலை அதிபர், இலங்கை கல்வி சேவை பரீட்சையில் தேறி கல்வி நிர்வாகியாக பதவி வகித்தவர். அவர் கதிர் பாலசுந்தரத்தின் துணிகரமான எழுத்தாற்றலையும் எழுத்து நடையையும் குணவியல்புகளையும் போற்றி புகழ்வதை நான் செவிமடுத்துள்ளேன். இந்த மனிதன் ஒன்றுக்கும் பயப்படாதவர் போல இருக்கின்றார். அரசியலில் உள்ளவற்றை உள்ளபடி துணிவோடு கருத்துக்களை எழுதுகிறார். இது இவருக்கு பிரச்சனையை கொடுக்க போகின்றதே என்று ஆதங்கப்பட்டதை நான் கேட்டுள்ளேன். வரலாற்றை உருவாக்குபவன் ஒடுக்குமுறையாளன்தான். அவன் எழுதுகின்ற வரலாறு அவனால் ஒடுக்கப்பட்டவர்களின் வரலாறாக இருப்பதில்லை. அது சூறையாடுகின்ற, வன்புணர்ச்சி செய்கின்ற, வறுமையை உருவாக்குகின்ற அவனது சொந்த வரலாறே. இதற்கு மாறாக ஒடுக்கப்பட்டவர்களால் வேறொரு வரலாறு உருவாக்கப்படுகிறது. ஆனால் இந்த வரலாற்றை உருவாக்குபவர்கள் நாவலாசிரியர்களும் கவிஞர்களும் தானே தவிர தொழில் ரீதியான அல்லது கல்வித்துறை சார்ந்த வரலாற்றாளர்கள் அல்ல என்று பிரான்ஸ் ஃபனன் குறிப்பிடுவார். சமூகத்தின் நெருக்கடியை முதலில் உணர்ந்து கொள்வது சிறுகதை மற்றும் புனைவிலக்கியமாகத்தான் இருக்கின்றது. இலக்கியம் என்பது ஆதிக்கமயமாக்கலுக்கும் சட்டங்களுக்கும் தணிக்கைகளுக்கும் வெளியே சதா தன்னிலையை பேசி மிச்சமிருக்கும் நம்பிக்கைகளை திரட்டிக்கொண்டே இருக்கிறது என்பதற்கு தகை சான்ற ஒரு படைப்பாளியாக எனது பெருமதிப்பிற்குரிய அதிபர் கதிர் பாலசுந்தரம் அவர்களை நான் காண்கின்றேன். யூனியன் கல்லூரியால் மிகவும் ஆகர்ஷிக்கப்பட்ட அதிபர் திரு கதிர் பாலசுந்தரம் அவர்கள்
அக்கல்லூரியின் வரலாறு பதியப்பட்டு பேணப்படாதமை கண்டு தனது வாழ்நாளில் பெரும் பொழுதை இக்கல்லூரியின் வரலாற்றாதாரங்களை தேடி பெற்றுக்கொள்வதில் செலவிட்டார். மிகவும் நுணுக்கமாக ஆராயப்பட்ட ஓராண்டு முயற்சியின் பின்னர் தங்கத்தாரகை என்னும் நூலை வெளியிட்டார். விழுமியது பயத்தல், விலங்குதாரணத்தா தாக்குதல் என்னும் தொல்காப்பிய சூத்திரத்திற்கமைவாக இந்த நூல் யாக்கப் பெற்றுள்ளது. தங்கத்தாரகை 45 விடயங்களை பதிவாக்கியுள்ளது. எடுத்த எடுப்பிலேயே தேயிலை தோட்டத்தில் ஆடிப்பாடி வேலை செய்யும் இளம் யுவதிகளின் படம் நுழைவாயிலாக ஆவலை தூண்டும் பாணியில் அமைந்துள்ளது. கட்டியம் என்னும் நுழைமுகம் மலையக மாணவர் ஒருவரின் அனுபவத்தை பதிந்துள்ளமை அக்காலத்து பல்வேறு நிலைமைகளை அறிய வைக்கின்றது. யூனியன் உதயத்திற்கு வழி திறந்த சாமுவேல் நீவெல் என்னும் கட்டுரையில் யூனியனின் வரலாற்றின் பின்புலமும் அமெரிக்க சிலோன் மிஷனின் பணிகள் பற்றிய பதிவுகளும் உள்ளடக்கப்படுகின்றன. 1813 அங்கு நடைபெற்று கொண்டிருந்த தமிழ் பாடசாலையை தமது அதிகாரத்தால் ஆக்கிரமித்து தேவாலயத்தை கட்டிக்கொண்ட வரலாறும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. 1813 பாடசாலையை ஆரம்பித்த சாமுவேல் நீவெல் அதனைத் தொடர்ந்து டேனியல் பூபர் மற்றும் வர்னர் என பாடசாலை ஆரம்பித்தது தொடக்கம் அங்கு பணியாற்றிய அனைத்து அதிபர்கள் உப அதிபர்கள் மட்டுமன்றி முக்கியமான ஆசிரியர்களின் பணிகளையும் அவர் பதிவாக்கியுள்ளார். இப்பாடசாலையில் 1939 ஆண்டிற்கு முன்னர் பணியாற்றிய ரெஃப் பி.யு. ரைஸ், ரெஃப் எஸ். வீரகாதி, மிஸ்டர் எஸ்.எம். கந்தப்பிள்ளை, மிஸ்டர் டெய்லர், துரையப்பா பிள்ளை, மிஸ்டர் ஜே.வி. செல்லப்பா, மிஸ்டர் எஸ்.எம். வேலுப்பிள்ளை, மிஸ்டர் ஜி.ஏ. ரத்னவீரரத்தர், மிஸ்டர் சி.சி. கணபதி பிள்ளை, மிஸ்டர் எஸ்.கே. ராஜேஷ் ஆகியோரது பணியும் அதன் பின்னர் பணியாற்றிய ஐ.பி. துரைரட்னம், கே. கிருஷ்ணபிள்ளை, டி. நடராஜ கதிர்பாலசுந்தரம், என். கமலநாதன், எஸ். புண்ணியன் சீலன், வி. கே. ரத்னகுமார் என்பவர்களின் பணிகளும் பதிவாக்கப்பட்டுள்ளன. இவர்களுள் ஐ.பி. துரைரட்னம் மிகவும் முக்கியமான பணிகளை ஆற்றிய அதிபராக புகழ்ந்துரைக்கப்பட்டுள்ளார். அவர் காலத்தில் சிரேஷ்ட பாடசாலை சான்றிதழ் வகுப்பு, லண்டன் மெட்ரிகுலேஷன் பரீட்சைக்கான வகுப்பு, பல்கலைக்கழகம் புதுமுகத்திற்கான உயர்கல்விச் சான்றிதழ், கற்கை நெறி, இல்ல போட்டி முறைகள், மாணவர்களின் கிறிஸ்தவ அமைப்பு, பழைய மாணவர் ஒருங்கமைப்பு, சாரணர் இயக்கம், துடுப்பாட்டம், உதைபந்தாட்டம் என்பனவற்றோடு மலேசிய கட்டடத் தொகுதி, குழாய் நீர் விநியோகம், 2வது விளையாட்டு மைதானம், உயிரியல், பௌதீகவியல் ஆய்வுக்கூடங்கள் என்பனவற்றோடு ஐக்கிய காணிவல் களியாட்ட விழா, பொருட்காட்சி, யூனியனின் செயற்பாட்டு படங்கள் என்பன ஆரம்பிக்கப்பட்டன. இதனால் 1947 இது 1ஆம் தர பாடசாலையாக தரமுயர்த்தப்பட்டது. திரு டி. நடராசா அவர்களின் காலத்தில் 1961 பாடசாலை அரசாங்கமயமாக்கப்பட்டது. சரிவு நிலையில் இருந்த பாடசாலையை மீளவும் கட்டியெழுப்ப அரும்பாடுபட்டு உழைத்தவர் என்பதனை பதிவாக்கியுள்ளார். இவருக்கு பின்னரான போர்க்காலத்தில் அதன் பின்னர் வந்த அதிபர்களான திரு கந்தசாமி மற்றும் புண்ணியசீலன் ஆகியோர் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டனர். அவர்கள் எதிர்கொண்ட சிரமங்கள், சிக்கல்கள் பற்றிய கருத்தேற்றமும் அவரது உள்ளத்தில் பதிந்திருந்தமையை நூல் வெளிக்கொண்டு வந்துள்ளது. யூனியன் கல்லூரியின் பழைய மாணவரான சி.வை. தாமோதரம் பிள்ளை அவர்களின் பத்திரிகை பணியும் பதிவாக்கப்பட்டுள்ளது. உதயதாரகை, ஹென்றி மார்ட்டின் மற்றும் செட் பேயிசன் ஆகியோர் பதிப்பாசிரியர்களாக தொடங்கியமையும் அவர்கள் தமிழ் மொழியில் பாண்டித்தியம் பெற்றிருந்தமையும் பதிவாகியுள்ளது. மார்னிங் ஸ்டார் என்ற ஆங்கில பதத்திற்கு அவர்கள் உதயதாரகை என கொடுக்கப்பட்ட தலைப்பே இன்று நாம் பேசும் நூலுக்கு அத்திவாரம் இட்டுள்ளது என ஊகிக்க முடிகின்றது.
வாசகர்களை ஈர்த்து கொள்ளத்தக்க ஆற்றலுக்கு போன்ற எழுத்து நடையினை அவரது நூல்களில் காண முடிகின்றது. அவ்விதமே ஆங்கிலத்தில் அவர் எழுதிய வன்னி நாவல்தான் முதலில் ஆசிரிய நியமனம் பெற்ற குக்கிராமமான ஆயிலடியை சுற்றி சுற்றி வருவதை காண முடிகின்றது. இராணுவத்தின் அட்டூழியங்களையும் போர்க்காலத்தில் கைது செய்யப்பட்ட போராளிகள் பற்றிய கதைகளையும் விவரிக்கும் போர்க்கால நாவலாக வன்னி பிரதேசத்தின் நிலைமையையும் இந்நாவலில் எடுத்து காட்டியுள்ளார். யூனியன் கல்லூரியில் கல்வி கற்று பெருமை தந்தவர்கள் வரிசையில் சட்டத்தரணியும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராகவும் இருந்த SGV செல்வநாயகம் அவர்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக துணைவேந்தராக பணியாற்றிய சு. வித்தியானந்தன், K. குணரத்னம், கல்வியலாளரும் விஞ்ஞானியுமான அலன் ஆப்ரஹாம் அவர்கள் கணினித்துறையில் விற்பனராகவும் மலேசியா நான்யாங் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பேராசிரியராக திகழும் P.N. சுகந்திரன், முன்னை நாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவமகராஜா, ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வரும் எழுத்தாளர் K.S. சுதாகர், முன்னை நாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் உயர்நீதிமன்ற நீதிபதியுமான தெள்ளிப்பளை ராஜரட்னம் போன்றோர் யூனியன் பெற்றெடுத்தவர்கள் என்பது கதிர் பாலசுந்தரம் அவர்களால் வரலாற்று பதிவாக்கப்பட்டமை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அவர் எழுதிய சிறுகதைகள் சமூக நலம் சார்ந்தவை என அந்நிய விருந்தாளி என்னும் நூலுக்கு எழுதிய முன்னுரையில் பேராசிரியர் சு. வித்தியானந்தன் குறிப்பிட்டுள்ளமை கருத்திற்கொள்ளத்தக்கது. மறைவில் 5 முகங்கள் என்னும் நூலுக்கு முன்னுரை வழங்கிய பேராசிரியர் க. பஞ்சாங்கம் நம்பிக்கை துரோகங்களும் காட்டிக் கொடுத்தல்களும் அவநம்பிக்கைகளும் சூழ்ச்சிகளும் வஞ்சகங்களும் பொறாமைகளும் கூட இருந்தே குழி தோண்டல்களும் காரணம் காண முடியாத சாவுகளும் தப்பி பிழைத்து ஓடிவிடுவதற்காக பின்பற்றப்படும் எல்லாவிதமான தகுடுதத்தங்களும் பொய்களும் பொறாமைகளும் எந்த அளவிற்கு ஒரு இனத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை உருவக மொழியில் பலவாறு பல கோணத்தில் சொல்லிக் கொண்டு போகிறது நாவல் என குறிப்பிட்டுள்ளது அவரது நாவல் எழுத்துக்கு கட்டியம் கூறி நிற்பதை காணலாம். இலங்கை தமிழரசு கட்சியில் அதீத ஈடுபாடும் அமிர்தலிங்கம் மீது மிகுந்த பற்றும் கொண்டவர் கதிர் பாலசுந்தரம். அவரது மூத்த சகோதரர் ஆவரங்கால் சின்னத்துரை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினராகவும் உயர் பதவிகளை வகித்தவரும் ஆவார். அமிர்தலிங்கம் போன்றே தமிழ் செயற்பாட்டாளர்களும் அரசியல்வாதிகளும் ஆயுத குழுவினரால் சுடப்பட்டதை ஏற்றுக்கொள்ளாதவராக கதிர் பாலசுந்தரம் இருந்துள்ளார். இவற்றை அவர் எழுதிய சத்தியங்களின் சாட்சியம், அமிர்தலிங்கம் சகாப்தம் என்னும் நூல்களில் சாடியுள்ளமையை காண முடிகின்றது. பல்வேறு துறைகள் சார்ந்து எழுதி வந்த கதிர் பாலசுந்தரம் தனது 96வது வயதில் கனடாவில் காலமானார். அவருக்கு டாக்டர் கயல்விழி மற்றும் யாழ்கோவன் என்னும் 2 பிள்ளைகள் உள்ளனர். யாழ்கோவன் கனடாவிலும் கயல்விழி ஆஸ்திரேலியாவிலும் வாழ்ந்து வருகின்றனர். எழுத்தால் தனக்கென ஓர் இடத்தை தமிழ் மக்கள் மத்தியிலும் பிற மொழியாளர்களிடத்தும் இடம் பிடித்துள்ள அவர் யாழ் யூனியன் கல்லூரியின் மறுசீரமைப்பாளராக இன்றும் நினைவு கூறப்படுவது கருத்திற்கொள்ளத்தக்கது. நன்றி.